அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபதேசகடமிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ 30 கொஸ்டினும் வந்துட்டு நீங்களும் 1 by 1 ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே வாட்ச் 4 ஆப்ஷன் சொல்லி கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்காக உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கோ அப்படின்றத எழுதுங்க. 30க்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சி தான் மெய்வருத்த குழி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பழியோடு படரா பஞ்சவ வாழி வடி இளங்கோடியால் புகழப்படும் மன்னன். ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன், ஆப்ஷன் பி சோழன் நலங்கிள்ளி, ஆப்ஷன் சி பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆப்ஷன் டி கணைக்கால் இரும்பரை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாண்டியன் நெடுஞ்செழியன். எதனால அப்படின்னா, கண்ணகி வந்துட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனை வந்துட்டு வஞ்சி புகழ்ச்சி அணியில் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதைத்தான் இந்த அடிகள் அதைத்தான் உணர்த்துது. இதில் வந்து இளங்கோடிகளால் சொல்லப்பட்ட மன்னன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். அடுத்து பாருங்க, ஆடினான் என்பதற்கான காரண வினை. ஆடினான் என்பதற்கான காரண வினை என்ன? ஆப்ஷன் ஏ ஆட்டினான், ஆப்ஷன் பி ஆட்டுவித்தான், ஆப்ஷன் சி ஆடப்பட்டான், ஆப்ஷன் டி அசைவித்தான். காரணம் என்னன்னா அது கிட்டத்தட்ட பிரிவினை மாதிரி தான். ஸோ இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி ஆட்டுவித்தான். அடுத்து என்ன பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரட்பாவின் முதலடியில் இடம்பெற்ற எதுகை? ஆப்ஷன் ஏ முற்றெதுகை, ஆப்ஷன் பி கூல எதுகை, ஆப்ஷன் சி கீழ்கதுவாய் எதுகை, ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி கூல எதுகை. ஏன் அப்படின்னா 1 2 3 இந்த மாதிரி ஆர்டர்ல வந்துச்சு அப்படின்னா எதுக்கே தான் கேட்டிருக்காங்க. பற்று பற்றற்றான் பற்றினை இங்கே இப்பு தான் வருது. அதனால 1 2 3 தான் இந்த ஆர்டர்ல வந்தா அது வந்து கூல எதிகை. அடுத்தது என்ன பாருங்க, சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே பாடலில் சிந்து என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ தாலிசை, ஆப்ஷன் பி ஒரு வகை இசைப்பாடல், ஆப்ஷன் சி சிந்து விருத்தம், ஆப்ஷன் டி தூங்கிசை வண்ணம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு வகை இசை பாடல். அடுத்து பாருங்க, எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி விட வேண்டும்? இதுல வந்து 4 ஆப்ஷனையும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, பொறுமையா ரீட் பண்ணுங்க. இதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கோ அப்படின்றத ஆன்சர் போடுங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி நெல் நண்டோட, கரும்பு ஏரோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட. அடுத்து என்ன பாருங்க, கோபிகா வந்தால் இத்தொடரில் எந்த பயனுள்ளே வந்துள்ளது? கோபிகா வந்தால் இத்தொடரில் எந்த பயனுள்ளே வந்துள்ளது? ஆப்ஷன் ஏ வினை பயனிலை, ஆப்ஷன் பி பெயர் பயனிலை, ஆப்ஷன் சி வினை பெயர் பயனிலை, ஆப்ஷன் டி வினா பயனிலை. பயனிலைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயன் நிலைத்து நிற்கும் இடம் தான் வந்துட்டு பயனிலைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா மோஸ்ட்லி வினைமுற்று வந்து பயனிலையாக வரும். இதுல பார்க்கும்போது வந்து வினைமுற்று என்ன இருக்கு, வந்தால் இருக்கு. வந்தால் அப்படின்றது என்னன்னா அது ஒரு வினையை குறிக்குது. அப்போ பயனிலை என்ன? வினையில இருக்கு. அப்ப வினை பயனிலை. சரியான விட ஆப்ஷன் ஏ வினை பயனிலை. அடுத்து பாருங்க, பாடல் வரிகளோடு நூல்களை பொறுத்துக. வருதி நிலையிய காயமும் பெருங்கதை, அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் பதிற்று பற்று, அந்த கனி எந்திரக்கணனும் புறநானூறு, தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த திருவாசகம். இதை வந்து சரியா பொருத்தணும். வருதி நிலைய காயம் அப்படின்னு சொன்னது வந்து புறநானூறு, அதாவது வானத்துல காற்றலா பகுதி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் வந்து திருவாசகம். பெருவிடுப்பு கொள்கையை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கனியும் இந்திரக்கணர் வந்து பெருங்கதை. தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்றது வந்து பதிற்று பற்று. 3 4 1 2 ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த பாருங்க, தோன்றா எழுவா என்பதற்கு சான்று தருக. ஆப்ஷன் ஏ படித்தாய், ஆப்ஷன் பி நான் வந்தேன், ஆப்ஷன் சி எட்வர்ட் வந்தான், ஆப்ஷன் டி சொன்னவள் கலா. இதுல வந்து தோன்றாத எழுவாய் எது? இந்த 4 ஆப்ஷன்ல தோன்றாத எழுவாய் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ படித்தாய். இதுல எழுவாய் வரவே இல்லை. இங்க கூட நான் வந்திருக்கு, இங்க எட்வர்டு வந்திருக்கு, இங்க சொன்னவள் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன் ஏல தான் வந்துட்டு படித்தாயின்னு மட்டும் இருக்கு. அடுத்தது என்ன பாருங்க, பொருந்தாத சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ இலை, ஆப்ஷன் பி தலை, ஆப்ஷன் சி மரம், ஆப்ஷன் டி தவம். சரியான விட ஆப்ஷன் டி தவம். மற்றெல்லாம் வந்து மரம் அதோட உறுப்புகளை குறிக்கிற சொற்கள். அடுத்த பாருங்க, உடம்படுமைகளால் புணர்ந்த பொருத்தமான சொற்கள்.
ஆப்ஷன் ஏ கோவில் கோவில், ஆப்ஷன் பி சேயடி சேவடி, ஆப்ஷன் சி பனை ஓலை பனை ஓலை, ஆப்ஷன் டி பலா இலை பலாவிலை. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சேயடி சேவடி. ஏன் அப்படின்னா உடன்படுமை அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும்போது அந்த ரெண்டு எழுத்துக்களும் உடன்படாத அந்த ரெண்டு எழுத்துக்களே உடன்பட வைக்கிறதுக்காண்டி ஒரு மெய் தோன்றும், அதான் உடன்படுமை. ஓகேங்களா? இதில் விதி என்ன கேட்டிங்கன்னா ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இந்த இரண்டுமே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ உடன்படுமைகளாக எந்த இரண்டும் வரும்னா எகரமும் வரும் வகரமும் வரும். அப்படின்னு பார்க்கும்போது ஏ இது வந்துச்சு அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும். நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஆ இ இல்லை ஈ ஐ வந்தா எகர வரும் நிலைமொழியின் ஈற்றெழுத்து. ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தா வகர வரும். ஏ வந்துச்சு அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும். இதற்கான சரியான விடை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி சேயடி சேவடி. அடுத்த பாருங்க, முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண்பாளைய பெண்பாளைய உணர்த்தி வருவது. ஆப்ஷன் ஏ இணை குறித்தல், ஆப்ஷன் பி ஒன்றொலி பொதுச்சொல், ஆப்ஷன் சி அடுக்கு தொடர், ஆப்ஷன் டி இரட்டை கிளவி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றொலி பொதுச்சொல். அடுத்து பாருங்க, இல்லார எல்லாரும் எழுவர் செல்வார எல்லாரும் செய்வார் சிறப்பு. இக்குறட்பாவில் சிறப்பு என்ற சொல்லின் ஓரசை சொல் ஓரசை சீர். ஆப்ஷன் ஏ நேர், ஆப்ஷன் பி நிறைவு, ஆப்ஷன் பி நிறை, ஆப்ஷன் சி நிறைவு, ஆப்ஷன் டி நேர்வு. சரியான விடை ஆப்ஷன் சி நிறைவு. அடுத்து பாருங்க, ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதை என்ன சொல்லுவாங்க? ஆப்ஷன் ஏ வேற்றுமை, ஆப்ஷன் பி அடைமொழி, ஆப்ஷன் சி போலி, ஆப்ஷன் டி பகாபதம். இது ரொம்ப எளிமைதான். இப்ப பந்தல் பந்தர் ரெண்டும் மீனிங் ஒன்று தான், ஆனால் எழுத்து ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். 5 5 ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் எழுத்து வேறுபாடு இருக்கும். பொருள் ஒன்றை தான் குறிக்கும். ஸோ இது போலின்னு சொல்லுவாங்க. இதுலேயே 3 வகை இருக்குது. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லிட்டு. இதுக்கான சரியான விட ஆப்ஷன் சி போலி. அடுத்து பாருங்க, பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னன் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என கூறும் நூல். ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி ஏலாதி, ஆப்ஷன் டி நற்றிணை. சரியான விட ஆப்ஷன் சி ஏலாதி. அதே பாருங்க, தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை எவ்வாறு வழங்குவாங்க, எவ்வாறு கூப்பிடுவாங்கன்னா தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை. ஆப்ஷன் ஏ நாள்மீன், ஆப்ஷன் பி கோல்மீன், ஆப்ஷன் சி செவ்வாய், ஆப்ஷன் டி வெள்ளி. சரியான ஆப்ஷன் ஏ நாள்மீன். அது பாருங்க, தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என பேசிடுவான் என்ற கூற்ற கூறியவர். ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி அதி வீரராம பாண்டியன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். சரியான ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரையின் அளவு. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 3. இப்ப ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்ல ஒண்ணு எடுத்துக்கணும். அக்துன்னு இருக்கு. இதுல இது பாத்தீங்கன்னா குறியில் எழுத்து. குறியில் எழுத்துக்கு மாத்திரையின் அளவு 1. அதே மாதிரி அக்கன்னா பிளஸ் மையெழுத்து இதுக்கு அரை மாத்திரை தான். அடுத்து பாருங்கன்னா தூ இது ஒரு குறியில் எழுத்து. குறியில் எழுத்துக்கு 1 மாத்திரை. அப்போ 2.5 மாத்திரை என்பது சரியான ஆப்ஷன் பி சரி. அடுத்து பாருங்க, பின்வரும் எவை சரியானது? நட தன்வினை, நடத்து பிறவினை, நடத்த செய்தார் காரணவினை, பாட்டு பாடுகிறான் செயற்பாட்டு வினை. ஆப்ஷன் ஏ 1 2 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 1 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 2 3 மற்றும் 4 சரி. சரியான விடை ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 3 சரி. அடுத்து பாருங்க, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்க மொழியியல் அறிஞர். ஆப்ஷன் ஏ கீட்ஸ், ஆப்ஷன் பி ராஸ், ஆப்ஷன் சி கிரீம், ஆப்ஷன் டி நோம் சாம்சுகி. சரியான விடை ஆப்ஷன் டி நோம் சாம்சுகி. அடுத்து பாருங்க, மதுரை என்னும் ஊரில் பெயரில் கல்வெட்டுகளில் டேஸ் என பதிவாக உள்ளது. ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி மருதயம், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி மருதூர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. அடுத்து பாருங்க, வாய்ப்பூசி வந்தேன் இது எவ்வகை தகுதி வழக்கு? வாய்ப்பூசி வந்தேன். ஆப்ஷன் ஏ மங்களம், ஆப்ஷன் பி குழுவுக்குறி, ஆப்ஷன் சி இடைக்கரக்கல், ஆப்ஷன் டி இலக்கண போலி. மங்களம் அப்படின்னா என்னது? மங்களம்ன்றது செத்துட்டாரு அப்படின்ற சொல்ற இடத்துல இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அமங்கலமான சொல்ல மங்களமான சொல்றது. அதே மாதிரி குழுவுக்குறினா ஒரு குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி இருக்கும்.
அதாவது பொன்னி பரி அப்படின்னு சொல்லுவாங்க. பரி எடுத்து ஒரு கூட்டத்தில் ஒரு நகை நகை வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கடையில் பரி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள அந்த குழுக்குள்ள இருக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதான் குழுவுக்குறி. பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பேரை வச்சு இதை எடுத்துடுவான்னு சொன்னால் அதை பொண்ணே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து பொன்னே பரி அப்படின்னு சொல்கிறது வந்து குழுவுக்குறியில் வரும். இடக்கரக்கல் அப்படின்னா வந்துட்டு கால் கழுவி வந்தேன் அப்படின்னா அது வந்து பேசுறது கொஞ்சம் நாகரீகமாக இருக்காது. வாய்ப்பூசி வந்தேன், அதே மாதிரி வாய் கழுவி வந்தேன் பதிலாக வாய்ப்பூசி வந்தேன் அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இடைக்கரக்கல். ஸோ இங்கே வாய்ப்பூசி வந்தேன் என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி இடைக்கரக்கல். அடுத்து பாருங்க, செரு அடுதோல் நல் என்று பாயிரத்தால் குறிப்பிடப்படுபவர். ஆப்ஷன் ஏ நல்லந்தோனார், ஆப்ஷன் பி நல்வேட்டனார், ஆப்ஷன் சி நல்லாதனார், ஆப்ஷன் டி நப்பசலையார். சரியான விடை ஆப்ஷன் சி நல்லாதனார். அடுத்து பாருங்க, செய்வாயா என்னும் வினாவிற்கு கை வலிக்கும் என்று கூறுவது எவ்வகை விடை? ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை, ஆப்ஷன் பி உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் சி ஏவல் விடை, ஆப்ஷன் டி இனமொழி விடை. சரியான விடை ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. இது என்னன்னா செய்வாயா அப்படின்னு கேட்டதுக்கு இதை செஞ்சா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு வரப்போறதை பத்தி சொல்றது பாத்தீங்கன்னா உருவது கூறல் விடையில வரும். ஓகே, அடுத்து பாருங்க, தூது இலக்கியம் ஆசனைய கலிப்பாவால் பாடப்பட்டது, ஆப்ஷன் பி வஞ்சிப்பாவால் பாடப்பட்டது, ஆப்ஷன் சி வெண்பாவால் பாடப்பட்டது, ஆப்ஷன் டி கலிப்பாவால் பாடப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கலிவெண்பாவால் பாடப்பட்டது. அதாவது வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்பட்டதா தூது இலக்கியம். அடுத்து பாருங்க, மாயோன் கோப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரும் பூவில் இந்த பாடல் வரி இடம்பெற்ற 8 தொகை நூல் இது. ஆப்ஷன் ஏ கலித்தொகை, ஆப்ஷன் பி பரிபாடல், ஆப்ஷன் சி பதிச்சு பெற்ற, ஆப்ஷன் டி புறநானூறு. சரியான விட ஆப்ஷன் பி பரிபாடல். அது போல தவறான இணையை தேர்க. தரளம் மலர், ஆப்ஷன் பி பனிலம் சங்கு, ஆப்ஷன் சி மேதி எருமை, ஆப்ஷன் டி நாளிகரம் தென்னை. சரியான விடை ஆப்ஷன் ஏ தரளம் மட்டும் மலர் கிடையாது, முத்து. அடுத்து பாருங்க, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவிராயின் என்ற செயலடியின் மூலம் அறியலாகும் செய்தி. ஆப்ஷன் ஏ குமரி மாவட்டத்தில் ஆடி தவச கொண்டாடும் முறை, ஆப்ஷன் பி பறவைகள் வலசை வந்த செய்தி, ஆப்ஷன் சி வட திசையில் ஏற்படும் பருவ மாற்றங்கள், ஆப்ஷன் டி குமரி கடலில் சூரியன் உதிக்கும் செய்தி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பறவைகள் வலசை வந்த செய்தி. அடுத்து பாருங்க, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோட பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சோபியா, ஆப்ஷன் பி ரோபோ ஹுசேன், ஆப்ஷன் சி ரோபோ ரோசி, ஆப்ஷன் டி கிரேட் ஸ்டார். சரியான விடை ஆப்ஷன் ஏ சோபியோ. அது பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துள்ளது? தொலைநகர இயந்திரம் ஜியோவானி காசல்லி, ஒளிப்படி இயந்திரம் அலெக்சாண்டர் பெயின், ஆப்ஷன் சி பாருங்க தானியக்க பண இயந்திரம் ஆஸ்பீல்டு, ஆப்ஷன் டி பாருங்க அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் ஜான் ஜெஃபார்டு பாரன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொலைநகர இயந்திரம் ஜியோவானி காசில்லி. அடுத்த என்ன பாருங்க, எழுத்தை உச்சரிக்கை எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு இரு வகைப்படுத்தலாம். அவை முறையே ஆப்ஷன் ஏ உயிர்மை எழுத்து, ஆப்ஷன் பி குறில் நெடில் எழுத்து, ஆப்ஷன் சி உயிர்மை குறில் எழுத்து, ஆப்ஷன் டி உயிர்மை நெடில் எழுத்து. சரியான விட ஆப்ஷன் பி குறில் நெடில் எழுத்து. அவ்வளோ 30 கொஸ்டின் சொல்லியாச்சு. உங்களுக்கு 30க்கு எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.